அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் உண்டாவதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எம்முடைய தொழுகையில் நாங்கள் ஓதுகின்ற ஓதல்களுள் ஃபர்லான ஓதல்களும் இருக்கின்றன, அதே போன்று சுன்னத்தான ஓதல்களும் உள்ளன. சுன்னத்தான ஓதல்களில் ஒன்று விடுபடுமையாக இருந்தால் அது தொழுகைக்கு எந்தவித பாதிப்பையும் உண்டாக்காது. ஃபர்லான ஓதல்களில் ஒன்றை தவற விட்டு விடுமையாக இருந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆக ஃபர்லான ஓதல்களில் அதிக கவனம் செலுத்தி அதை ஓதுவதற்கு நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் தொழுகையில் ஓத வேண்டிய ஃபர்லான ஓதல்கள் மொத்தம் 5 உள்ளன. அதில் ஒன்று, முதலாவது ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்லுவது ஃபர்லாகும். தொழுகையில் ஓத வேண்டிய இரண்டாவது ஃபர்லான ஓதல் சூரா ஃபாத்திஹாவாகும். சூரா ஃபாத்திஹாவை பிழையின்றி திருத்தமாக ஓதிக்கொள்ள வேண்டும். ஆக தொழுகையில் ஓத வேண்டிய இரண்டாவது ஃபர்லான ஓதல் சூரா ஃபாத்திஹாவாகும். தொழுகையில் ஓத வேண்டிய மூன்றாவது ஃபர்லான ஓதல் இறுதி அத்தஹிய்யாத்தை முழுமையாக ஓதிக்கொள்ள வேண்டும். இறுதி அத்தஹிய்யாத் ஓதுவது ஃபர்லாகும். இது மூன்றாவது இடத்தை வகிக்கிறது. தொழுகையில் ஓத வேண்டிய நான்காவது ஃபர்த் இறுதி அத்தஹிய்யாத்தின் இறுதி பகுதியில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுவது ஃபர்லாகும். இது நான்காவது இடத்தை வகிக்கிறது. தொழுகையில் ஓத வேண்டிய ஃபர்லான ஓதல்களில் 5வது, ஒரு தொழுகையாளி தன்னுடைய தொழுகையை முடிப்பதற்காக வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வாயால் சொல்லுவது ஃபர்லாகும். ஆக இந்த 5 ஃபர்லான ஓதல்களும் தொழுகையில் ஒரு தொழுகையாளி ஓத வேண்டிய ஃபர்லான ஓதல்களாகும். இவற்றில் ஒன்றை அவர் விடுகின்ற போது அது பரிபூர்ணத்துவம் இல்லாத ஒன்றாக, குறையுள்ள ஒன்றாக அமைந்துவிடும். ஆக சுன்னாக்கள் ஏதாவது ஒன்று தவறவிடப்படுகிற போது அதை தொழுகையை பாதிக்காது. ஃபர்லான ஓதல்களில் ஒன்று விடுபடுகிற போது அது தொழுகையே பாத்திலாக்கிவிடும், செல்லுபடியற்றதாக்கிவிடும். ஆக கேட்ட விடயங்களில் அதிகூடிய கவனம் செலுத்தி நம்முடைய தொழுகையை பரிபூர்ணத்துவமான தொழுகையாக தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.